இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி 2 டைம்ஸ் மெடல் பண்ண ஒரு பையன் தான் பரத் ஸ்ரீதர். பட் இன்னைக்கு அவர் ஒரு டஃபஸ்ட் சிச்சுவேஷன்ல இருக்காரு. அது என்னன்னு வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். என்னடா வாழ்க்கை இது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பரத்தோட ஜர்னி உங்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அண்ட் இதே போல இன்ஸ்பைரிங் கண்டென்ட்க்கு மறக்காம சேட்ரன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பரத்தோட அப்பா ஒரு லாரி டிரைவர், நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். பெருசா ஸ்போர்ட்ஸ்ல எந்த ஒரு எக்ஸ்போஷரும் கிடையாது. இருந்தாலும் ஸ்கூல்ல நடக்கிற சின்ன சின்ன ரன்னிங் ரேஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. சென்னையில இருக்கிற ஒரு கோச்சோட கனெக்ஷன் பில்ட் பண்ணி ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு பரத். அண்டர் 20 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்காக பஞ்சாப் டிராவல் பண்ணி போறாரு. அங்கதான் அவர் பிராக்டிஸ் பண்றப்ப அவரோட ஆங்கிள் சின்னதா ஒரு இஷ்யூ ஏற்படுது. அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அண்டர் 20 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் டீம்ல செலக்ட் ஆனது மட்டும் இல்லாம கென்யால போய் நம்மளோட இந்தியாக்காக பிரான்ஸ் மெடல் வின் பண்றாரு. இருந்தாலும் அவரோட ஆங்கிள் இருக்கிற அந்த பிரச்சனை நாளாக ஒரு சீரியஸ் இஷ்யூ ஆகுது. மும்பை, பெங்களூர்ன்ட்டு 2 இடத்துல அந்த ஆங்கிள் சர்ஜரி பண்றாரு. பட் கம்ப்ளீட்டா கியூர் ஆகவே இல்லை. பட் மனசுல சின்ன நம்பிக்கையோட கொலம்பியால நடந்த அண்டர் 20 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு சப்ஸ்டியூட்டா போறாரு. சப்ஸ்டியூட்டா போனது மட்டும் இல்லாம ஃபைனல்ல பரத் பார்ட்டிசிபேட் பண்ணவும் செய்யறாரு. சோ அவர் கால்ல என்னதான் ஒரு ஸ்ட்ரெயின் இருந்தாலும் அந்த வலியோடையும் அவர் அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாக்காக சில்வர் மெடல் வின் பண்றாரு. பரத் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருந்தாலும் அவரோட ஆங்கிள் என்னதான் பிரச்சனைன்னு கடைசி வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கத்தார்ல இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் ஆங்கிள் சர்ஜரி பண்றாரு. பட் கம்ப்ளீட்டா கியூர் ஆச்சான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. சோ இப்ப பரத் ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருக்காரு. அது என்னன்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் அவர் இந்த அத்லெட்டிக்ஸ்ல சம்பாதிச்ச மொத்த பணமும் சர்ஜரிக்காகவே போயிடுச்சு. அவர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணல, அவர்கிட்ட ஒரு செக்யூரான ஜாபும் இல்ல. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நெக்ஸ்ட் மந்த் ஒரு ட்ரைனிங் நடக்கும் போது அதுல பரத் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணாட்டி ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிற அந்த பெடரேஷன்ல இருந்து பரத் ரிமூவ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் நடக்க போற அந்த ஒரு ஈவெண்ட்ல பரத் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்ட்டு நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிருக்கோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் பரத் ப்ரோ.